எத்தனையோ தெய்வங்களை தேடி தேடி பார்த்துதான் இறுதியான உறுதியான ஒரு முடிவுக்கு திருமூலர் வந்திருக்கிறார். அதனால்தான் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை என்று சொல்கிறார். அதோடு நிறுத்தி இருந்தால் பரவாயில்லை. அடுத்த வரி சொல்கிறார், அவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை என்று அறுதியாக இறுதியாக உறுதியாக முன்வைக்கிறார் திருமூலர். ஏன் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை? எதனால் நாம் அந்த கருத்தினை முன்வைக்கிறோம்? ஏன் அந்த கருத்தினை நாம் வழிமொழிந்து உறுதியாக அந்த கொள்கையிலே நிற்கிறோம் என்றால், சிவபெருமான் என்று சொன்னால் அந்த சிவபெருமானுக்கு இணையான ஒரு சொல்லை நாம் கொண்டு வந்து வைப்போமானால் அந்த சொல் எதுவாக இருக்கும் என்றால், அன்பு என்கின்ற ஒரு சொல்தான் சிவபெருமானுக்கு இணையான ஒரு சொல்லாக இருக்க முடியும். அதற்கு இணையான ஒரு சொல் உலகத்திலே இருக்க முடியாது. அதனால்தான் திருமூலரும் சொல்கிறார், அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவமாக ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று திருமூலர் கூறுகிறார். சிவபெருமான் என்று சொன்னாலே அதற்கு இணை சொல்லாக அதற்கு மேலும் ஒரு சொல் இல்லை, அதற்கு கீழும் ஒரு சொல் இல்லை என்ற அளவிற்கு அன்பு என்கிற நெறி ஒன்றுதான் இணையாக நாம் சிவபெருமானுக்கு இணையாக வைக்க முடியும். அதனால்தான் வள்ளுவர் கூட அன்புடைமை என்னும் அதிகாரத்தை திருக்குறளிலே வைத்திருக்கிறார். அந்த திருக்குறளிலே 10 குறள்களை அன்பிற்கான குறள்களாக வடிவமைத்திருக்கிறார். அந்த குறளிலே ஒரு குறள், அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்புதோல் போர்த்திய உடம்பு என்கிறார். இந்த உயிரினுடைய நிலை என்பதே அன்பின் பார்ப்பட்டதுதான். அன்பு இல்லை என்றால் அந்த உயிர் வாழ்வதற்கான பொருளே இல்லாமல் போய்விடும். உலகில் பிறந்தவுடன் எல்லா உயிர்களிடத்தும் செலுத்துகின்ற அந்த அன்புதான் நாம் சிவபெருமானை அடைவதற்குரிய முதற் படிநிலையாக இருக்க முடியும். அன்பின் வழியது உயிர்நிலை அக்திலார்க்கு என்புதோல் போர்த்திய உடம்பு. வெறும் அன்பில்லாத உடம்பு வெறும் எலும்புகளாலும் தோளாலும் நிரப்பப்பட்டு உள்ளதாக இருக்குமே ஒழிய அந்த உறுப்புகளாலோ மற்ற பயன்பாடு என்பது எதுவும் இருக்காது. திருமூலர் முதலில் சொன்னதைப் போல அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார். அறிவு சற்று குறைந்தவர்களால் மாத்திரம்தான் அன்பு என்பதும் சிவம் என்பதும் வேறு வேறு என்று பொருள் கொள்ள முடியும். ஆனால் அறிவு சான்ற பெருமக்கள் அன்பு என்பதும் சிவம் என்பதும் வேறு வேறு இல்லை, இரண்டும் ஒன்றேதான் என்று பொருள் பொதியும்படி திருமூலர் அந்த வரியை கையாளுகிறார். அன்பும் சிவமும் இரண்டென்பார் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார். அறிவு சாராத நிலையில் இருப்பவர்களால் அன்பும் சிவமும் ஒன்று என்பதை அறிய முடியாது, அறிய இயலாது. அன்பே சிவமாக ஆறும் அறிந்தபின், அன்பும் சிவமும் ஒன்று என்று யார் உணர்ந்து கொள்கிறார்களோ, அன்பும் சிவமும் ஆறும் அறிந்தபின் அன்பே சிவமாக அமர்ந்திருந்தாரே. சிவம் என்ற சொல்லும் அன்பு என்ற சொல்லும் ஒருங்கிணைந்துதான் காணப்படும். சிவபெருமானிடத்தில் இருக்கக்கூடிய பெரும் குணம் எதுவென்றால் அன்புதான். தன் அடியார்கள் மீது அவன் செலுத்துகின்ற அந்த அன்பு. பற்றற்றவனாக இருக்கக்கூடிய சிவபெருமான் இந்த உயிர்களிடத்தில் பற்றோடு இருப்பது அன்பின் நிலை மூலமாகத்தான்
உயிர்களிடத்தே அவன் கருணை செலுத்துகிறான். கருணையே வடிவமாக இருக்கிறான். அதனால்தான் அவன் உமையுறு பாகனாக இருந்து ஆண் பெண் பேதமின்றி சமம் என்ற ஒரு கருத்தினை முன்வைத்துத்தான் தன் உடலுக்குள்ளே ஒரு பாதியினை உமையவளுக்கு கொடுத்து, அன்றே பாலின பேதம் மற்று ஆணும் பெண்ணும் சமம் என்கிற கருத்தினை முன்மொழிவதற்காகத்தான் பெருமானே என்ன செய்கிறார் என்றால் தன் உடலில் பாதியை உமையவளுக்கு கொடுத்திருக்கிறார். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு. அன்பு யாரிடத்தில் இல்லையோ அவர்கள் இந்த தான் சேர்த்து வைத்திருக்கிற எல்லா பொருள்களும் தனக்கு மாத்திரமே சொந்தம் என்று உரிமை கொண்டாடி வாழ்வார்கள். அவை அனைத்தும் இந்த பிறவியிலே அவர்களுக்கு பயன்படக்கூடியதாக இருக்கும். அன்பிலார் எல்லாம் தமக்குரியர், அன்புடையார் என்பும் உரியர் பிறர்க்கு என்று சொல்கிறார். என்பு என்றால் நம் உடலிலே இருக்கக்கூடிய எலும்பை கூட அடுத்தவர்களுக்கு கொடுத்து உதவக்கூடிய ஒரு மனப்பாங்கு யாருக்கு வரும் என்றால், அன்பையும் சிவத்தையும் ஒன்றாக யார் கருதி வாழ்கிறார்களோ அவர்கள் தம்முடைய உடைமைகளை கூட அடுத்தவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு மனப்பக்குவத்தை உடையவர்களாக கண்டிப்பாக இருப்பார்கள். என்பில் அதனை வெயில் போல் காயமே, அன்பில் அதனை அறம் என்று இன்னொரு குறள் சொல்கிறார். வெப்பத்தினால் புழுக்களும் பூச்சிகளும் எப்படி வெப்பத்தினுடைய சுடரொளியால் வாடி வதங்குகின்றனவோ அதுபோல் யாருடைய உள்ளத்திலே அன்பு இல்லையோ அவர்களை அறம் என்ற ஒரு நெறியே அவர்களை வீழ்த்திவிடும். என்பில் அதனை வெயில் போல் காயுமே, அன்பில் அதனை அறம். அந்த அன்பில்லாதவனுடைய நெஞ்சமானது அறத்தினுடைய கூர்மையான வேல் கொண்டு குத்துவது போல் அவனுடைய வாழ்வு என்பது எப்பொழுதும் துன்பகரமானதாகவே இருக்கும். ஆக நாம் சிவம் வேறாகவும் அன்பு வேறாகவும் நாம் கருதி செயல்பட இயலாது. இரண்டும் ஒரு நெறிதான். அந்த அன்பின் வழியாக சென்றால்தான் நாம் இறைவனுடைய திருவடி பேற்றை அடைய முடியும். அடைவதற்குரிய ஒரு பெரும் நெறி, சைவத்தினுடைய பெருநெறி எதுவென்றால் அது அன்பின் வழியாக செல்வது ஒன்றுதான் மிகப்பெரிய நெறியாக நம் வாழ்விலே இருக்க முடியும். இன்னொரு செய்தி, வாழ்விலே பெரும் துன்பங்கள் ஏற்படுகின்றன. நம்முடைய இலக்கை நோக்கி பயணப்படுகின்ற பொழுது நிறைய இடர்பாடுகள் நமக்கு வருகின்றன. இந்த இடர்பாடுகளை எல்லாம் களைந்து நாம் வெற்றி பாதையில் செல்ல வேண்டும். ஏற்றுக்கொண்ட குறிக்கோளிலே நாம் மிகப்பெரிய அளவிலே வெற்றியை ஈட்ட வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டுமென்றால், வள்ளுவர் கூறுவதைப் போல எண்ணி துணிக கருமம், துணிந்த பின் எண்ணுவோம் என்பது இழுக்கு. எந்த ஒரு காரியத்தை செய்வதானாலும் செய்வதற்கு முன்னால் பல ஆயிரம் முறை நாம் எடுத்துக்கொண்ட இந்த செயலானது வெற்றி அடையுமா, பாதியிலே நின்று விடுமா, இல்லை தோல்வி நிலையை உடைய விளிம்புக்கு செல்லுமா என்பதையெல்லாம் அலசி ஆராய்ந்து பார்த்து எண்ணி துணிக கருமம், துணிந்தபின் எண்ணுவோம் என்பது இழுக்கு என்கிறார். ஒரு செயலிலே பாதி தூரம் கடந்த பின்னால் நாம் அந்த செயலில் இருந்து பின்வாங்குவது என்பது நாம் ஒரு நீண்ட காலம் எடுத்த முயற்சிக்கு ஒரு பின்னடைவாக ஏற்பட்டுவிடும். மீண்டும் என்ன செய்வோம், இன்னொரு செயலிலே இறங்கி இன்னொரு செயல்பாட்டிற்குள்ளே செல்கின்ற போது காலமும் நேரமும் விரயமாகிவிடும். நம்முடைய வாழ்நாளும் சென்று போன நாட்களெல்லாம் மீண்டும் திரும்பாது. கடந்து போன நொடியும் கடந்து போன நாளும் கடந்து போன வருடமும் மீண்டும் வாவென்றால் நம்மை வந்து சேராது. அதனால் எந்த காரியத்தை செய்வதென்றாலும் மிகவும் சிந்தித்து பார்த்து
இது நமக்கு சரி வருமா, நம்முடைய குணாதிசயங்களுக்கு பொருந்துமா, அதற்கேற்ற பொருள் வசதி நம்மிடம் இருக்கிறதா என்பதையெல்லாம் நாம் யோசித்துதான் அந்த செயலுக்குள்ளே இறங்க வேண்டும். இல்லை என்றால் நாம் என்ன ஆவோம் என்றால், நம்முடைய கால விரயம் ஏற்பட்டு பொருளாதார இழப்புகளும் ஏற்பட்டு நாம் தோல்வியை அடைய நேரிடும். இன்னொரு செய்தி, குமரகுருவரர் நீதிநெறி விளக்கம் என்ற ஒரு நூலிலே ஒரு பாடல் சொல்கிறார். வாழ்க்கையில் நீ வெற்றி அடைய வேண்டுமா, அந்த வெற்றி அடைவதற்காக பல நூறு ரூபாய்கள் செலவு செய்து சுய முன்னேற்ற நூல்கள் வாங்கி படித்து, வெளிநாட்டினர் கொடுக்கக்கூடிய சுய முன்னேற்ற கட்டுரைகள், வாழ்வில் வெற்றி பெற வேண்டுமா என்பதற்குரிய ஆலோசனைகள் அடங்கிய நூல்கள், இவைகளையெல்லாம் நாம் வாங்கி படித்து வெற்றி அடைய முடியுமா என்றால், நம்முடைய சூழல், நம்முடைய நாட்டிலே இருக்கக்கூடிய பொருளாதார சிக்கல்கள், பொருளாதார பின்னடைவுகள், இவற்றை கருத்தில் கொண்டுதான் நாம் செயலிலே இறங்க வேண்டும். எழுதப்பட்டவன் வாழ்கின்ற நாடு, எழுதப்பட்டவன் வாழ்கின்ற சூழல், எழுதப்பட்டவனுக்கு இருக்கக்கூடிய பொருளாதார சூழல், இவையெல்லாம் கருத்தில் கொண்டு அந்நாட்டிற்கு உரித்தானதாக இருக்கக்கூடிய அந்த சுய முன்னேற்ற நூல்கள் அடுத்த நாட்டிற்கு கொண்டு வந்து அதை நாம் புகுத்தி அதை நாம் பயன்பாட்டிற்குள் கொண்டு வருவோமானால், நமக்கும் அவர்களுக்கும் காலச்சூழலில் இருந்து எல்லாமே மிக வேறுபாடு உடையதாக இருக்கின்ற பொழுது அவர்களுடைய கருத்துக்கள் நமக்கு ஒத்து போகுமா என்றால் நிச்சயமாக ஒத்து போகாது. ஆக நம்முடைய சான்றோர்கள் வாழ்வில் வெற்றி அடைவதற்கு ஏதேனும் கருத்துக்களை கூறியிருக்கிறார்களா என்று நாம் ஒரு சுழன்று பார்த்தால் ஒரு பாடல் கண் முன்னே வருகிறது. நீதிநெறி விளக்கம் என்ற நூலிலே குமரகுருபரர் சொல்கிறார் ஒரு பாடல், மெய்வருத்தம் பாரார். முதல் வரி, மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார். ஒரு செயலை செய்வதற்கு நாம் ஒரு முயற்சி செய்து விட்டோமானால் உடல் களைப்பு ஏற்பட்டு விடுகிறதே என்று நாம் சோம்பலோடு உட்கார்ந்து விடக்கூடாது. மெய்வருத்தம் நாம் கொள்ளக்கூடாது. உடல் களைப்பு ஏற்படுகிறதே என்பதற்காக மிகப்பெரிய ஓய்வை நோக்கி நாம் செல்லக்கூடாது. அப்படி சென்றோமானால் நாம் அடைய வேண்டிய இலக்கினுடைய தூரத்தை கடப்பதற்கு மிக நீண்ட நாட்கள் ஆகிவிடும். மெய்வருத்தம் பாரார் பசி நோக்கார். அந்தந்த வேளைக்கு உணவை உட்கொள்ள வேண்டும், தகுந்த நேரத்திலே உணவு கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் திட்டமிட்டு செய்தால் உங்களுடைய செயல்பாட்டிலே தொய்வு ஏற்படும். நீங்கள் அடைவதற்குரிய இலக்குக்கான நேரம் கூடுதலாகிவிடும். பசி நோக்கார் கண் துஞ்சார். நான் இத்தனை மணி நேரம் ஒவ்வொரு நாளும் உறங்க வேண்டும் என்று நாம் திட்டமிட்டு வாழ முடியாது. இலக்கு நம் நெஞ்சத்துக்குள்ளே பதிய வைத்து விட்டோம் என்றால் அந்த இலக்கை நோக்கி பயணப்படுகின்ற பொழுது நாம் உறக்கத்தை பெரிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. முதல் வரியிலே 3 கருத்துக்களை முன்வைக்கிறார். மெய்வருத்தம் பாரார், பசி நோக்கார், கண் துஞ்சார். எவ்வெவர் தீமைகளும் மேற்கொள்ளார். நமக்கு பல பகைவர்கள், நாம் ஒரு இலக்கை நோக்கி பயணிக்கின்ற பொழுது நம்மை சுற்றி 360 டிகிரியிலே பல எதிரிகள் உருவாகி கொண்டே இருப்பார்கள். அந்த எதிரிகளை பற்றியெல்லாம் நாம் சிந்தித்து கொண்டிருந்தால் நம்முடைய செயல்பாடு ஆனது கொஞ்சம் தாமதமாக செயல்பட தொடங்கிவிடும். அதனால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், எவ்வெவர் தீமைகளும் மேற்கொள்ளார். யார் எந்த பகைவர் நமக்கு எதிராக செயல்பட்டாலும் அவற்றையெல்லாம் விலக்கி வைத்துவிட்டு நாம் வெற்றி கோட்டை தொடுவதற்குரிய பயணத்தில் மாட்டும் நாம் கவனம் செலுத்த வேண்டும். செவ்வி அருமை பாரார். செவ்வி அருமை பாரார் என்றால், காலத்தை கணக்கீடு வைத்து கொண்டு இந்த காலம் நமக்கு உரித்தானது, இந்த காலம் நமக்கு உரித்தானதல்ல, நல்ல நேரம் கெட்ட நேரம், இப்படியான ஒரு கணக்கீடுகளை எல்லாம் நாம் வைத்து கொண்டு பணியாற்றக்கூடாது.
செவ்வி அருமையும் பாரார் என்றால் கால நேரம் பாராமல் உடைத்து கொண்டே இருத்தல். செவ்வி அருமையும் பாரார் அவமதிப்பு கொள்ளார். நம்மை பல பேர் அவமதிக்க நேரிடும், பல அவமானங்களுக்கு நாம் உள்ளாக நேரிடும். அந்த அவமானங்களை எல்லாம் நாம் புறந்தள்ளி விட்டு நம்முடைய எண்ணம் எதை நோக்கி பயணிக்கிறதோ அந்த எண்ணத்திலிருந்து சஞ்சலமின்றி சிறிதும் மாறாமல் அதே வேகத்தோடு நாம் பயணப்பட்டு கொண்டே இருக்க வேண்டும். அவமதிப்பு கொள்ளார் யார் என்றால் கருமமே கண்ணாயினர். தன்னுடைய காரியத்திலே தன்னுடைய இலக்கிலே வெற்றி அடைய வேண்டுமென்று எவர் நினைக்கிறாரோ, எந்த சிந்தனைக்குள் நாம் வெற்றியை கொண்டு போய் புகுத்தி வைத்திருக்கிறோமோ அந்த சிந்தனையில் சிறிதும் மாற்றம் இல்லாமல் நாம் அடைய வேண்டிய இலக்கை நோக்கி பயணிப்பதற்கு, கர்மமே கண்ணாய் இருப்பதற்கு இவையெல்லாம் நமக்கு உறுதுணையாக இருக்கும். எந்த அளவிற்கு நம்முடைய முன்னோர்கள் சிந்தித்து வெற்றிக்கான வழிபாதையை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் இன்ற நவீன யுகத்திலே அந்த சுய முன்னேற்ற நூல்களெல்லாம் ஆங்கிலத்தில் படித்து ஒரு தொழிலதிபர் ஆவது எப்படி, பணக்காரர் ஆவது எப்படி, இப்படியெல்லாம் பல நூல்களை வாங்கி எந்தவித அனுபவ அறிவையும் கற்றுக்கொள்ளாமல் வெறும் ஏட்டு கல்வியின் மூலமாக நாம் ஒரு நாளிலே, ஒரு மாதத்திலே, ஒரு வருடத்திலே மிகப்பெரிய கோடீஸ்வரனா ஆக முடியும் என்ற இலக்கை தீர்மானித்து கொண்டால் அதைவிட முட்டாள்தனம் வேறு எதுவும் இருக்க முடியாது. நமக்கென்று இருக்கக்கூடிய கல்வி செல்வமாகட்டும், அறிவு செல்வமாக இருக்கட்டும், நம்மிடம் நிறைய செல்வங்கள் கொட்டி கிடக்கின்றன. அதை நாம் இந்த ஊனக்கண்ணால் பார்க்க முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறோம். அகக்கண் திறந்து நாம் ஒவ்வொன்றாக தேடினார் நம்மை சுற்றி பல்வேறு செய்திகளை நம் முன்னோர்கள் விட்டு வைத்து சென்றிருக்கிறார்கள். அவற்றையெல்லாம் தேடி தேடி கண்டு களித்து இந்த வாழ்வை நாம் இனிமையானது ஒரு வாழ்வாக அமைத்து கொள்ள வேண்டும். அவற்றிற்கெல்லாம் சைவம் பல நெறிகளை நம்முடைய நூல்களிலே வைத்திருக்கின்றன. அன்பிற் சிறந்த தவமில்லை என்று நம் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறார்கள். அன்பை விட உலகத்திலே மிகப்பெரிய தவம் என்பது எதுவுமே கிடையாது. அன்புதான் இந்த உலக உயிர்களை எல்லாம் இணைக்கும் ஒற்றை சொல். அன்பு ஒன்றுதான். இந்த பூமி என்பது புவியீர்ப்பு சக்தியினால் மேலே எறியப்பட்ட பொருட்கள் எல்லாம் கீழே வந்து விழுகின்றன என்பதனை நியூட்டன் கண்டுபிடித்ததாக சொல்கிறார்கள். பூமி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனை சுற்றி கொண்டு வருகிறது. இது எதனால் நிகழ்கிறது என்று விஞ்ஞானிகள் சொல்வது ஈர்ப்பு சக்தியினால் நிகழ்கிறது என்கிறார்கள். அந்த ஈர்ப்பு சக்தி எங்கிருந்து வருகிறது, அது எவ்வாறு செயல்படுகிறது என்பதை அறிவியல் என்பது முழுமையாக இன்னும் கண்டறியப்படவில்லை. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எல்லா இயக்கங்களும் எல்லாவற்றிற்கும் காரணம் இருக்கிறது. காரணம், அந்த காரணத்திற்குரியவனாக இருக்கின்ற ஒருவன், இந்த பிரபஞ்சத்தை இயக்கக்கூடிய ஒருவன் யார் என்றால் அவன் சிவபெருமான் ஒருவன்தான் இந்த உலகை இயக்கிக் கொண்டிருக்கிறார். பூமி இயங்குவதற்கும் மேலே எறியப்பட்ட பொருள் கீழே விழுவதற்கும் புவியீர்ப்பு சக்தி காரணமாக அமைகிறது. அதே பெண்களுக்கு ஒரு பேராற்றல் எதுவென்றால் விழியீர்ப்பு சக்தி. பூமிக்கு புவியீர்ப்பு சக்தி, பெண்களுக்கு விழியீர்ப்பு சக்தி. ஆனால் இந்த உலகம் முழுமையும், உலகத்தில் வாழ்கின்ற எல்லா உயிர்களையும் ஒருங்கிணைக்கும் ஒற்றை சொல் எதுவென்றால் அது அன்பு என்கிற ஒரு சொல்தான் உலகத்தின் எல்லா உயிர்களையும் ஒன்றிணைக்கும். இன்று உலகத்திலே பல்வேறு நாடுகளிலே ஒரு நாடு இன்னொரு நாட்டை
அபகரித்துக் கொள்வதற்காக, அதன் நிலத்தை பறித்துக் கொள்வதற்காக, அதனுடைய வளங்களை பறித்துக் கொள்வதற்காக ஒரு நாடு இன்னொரு நாட்டின் மீது போர் தொடுக்கிறது. அங்கே அன்பு என்பது மறைந்து போன காரணத்தால், அழிந்து போன காரணத்தினால், இன்னொருவரை கொன்று இன்னொரு உயிர்களை இம்சை செய்து அந்த நாட்டை கபலீகரம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு எண்ணம் மேலோங்குவதற்கு காரணம் மேன்மைக்குள் சைவ நீதி இந்த உலகமெல்லாம் இல்லாத ஒரு காரணத்தினால். சிவம் போதிக்கின்ற அந்த அன்பு நெறியானது உலக மக்களிடம் போய் சென்றடையாத காரணத்தினால்தான் இன்றைக்கு உலகம் முழுமைக்கும் போர் பதற்றம், மதச்சண்டை, ஜாதி சண்டை இவை நிகழ்வதற்கு ஒரே அடிப்படை காரணம் நம் சைவ சமயத்தினுடைய இந்த தத்துவங்கள் என்பது உலகம் முழுமைக்கும் இன்னும் பரவாமல் இருப்பதுதான் இதற்கு அடிப்படை காரணமாக இருக்கிறது. எல்லா சமயங்களும் அன்பை போதித்தாலும் சைவம் போதிக்கின்ற அளவிற்கு அன்பினை போதிக்கின்ற சமயம் வேறு எதுவும் இந்த உலகிலே இருந்துவிட முடியாத காரணத்தினால்தான் நம் முன்னோர்கள் மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொன்னார்கள். இந்த உலகை ஒருமுகப்படுத்துவது, ஒரே நேர்கோட்டில் கொண்டு வரச் செய்வது எதுவென்றால் அது அன்பு ஒன்றாகத்தான் இருக்க முடியும். அன்பின் வழியே சென்றால் நமக்கு அறம் நம்மை காப்பாற்றி நம் வாழ்க்கையை செம்மையாக்கும் என்பதிலே மாற்று கருத்து யாருக்கும் இருக்க முடியாது என்று கருதுகிறேன். அன்பும் சிவமும் இரண்டென்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிகிலார், அன்பே சிவமாய் ஆறும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே. சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் இல்லை, அவனோடு ஒப்பார் இங்கு யாவரும் இல்லை. புவனம் கடந்தன்று பொன்னொளி மின்னும் தவணச் சடைமுடி தாமரையானே. பிரிந்து போன அன்பு இதயங்களே, மீண்டும் சைவத்தை நோக்கி வாருங்கள். சைவம் என்பது ஒரு பெருங்கடல். இந்த பெருங்கடலிலே நீங்கள் சாதாரண கடல் அல்ல, இது அமிழ்த பெருங்கடல். இந்த பெருங்கடலுக்குள் நீங்களும் கை நிறைய அள்ளி இந்த பார்க்கடலை, இந்த சிவபெருமான் உருவாக்கிய இந்த சித்தாந்த கருத்துக்களை நீங்களும் அள்ளி பருகலாம். உங்கள் இதயங்களில் வேற்றுமை களைந்து அன்பு என்பது மிகுதியாக பெருக்கெடுத்து ஓடும். ஆதலால் சிவத்தை சாருங்கள், சைவத்தை சாருங்கள். இதன் பெருமையை உணர்ந்து நீங்களும் அடுத்தவர்களிடம் கொண்டு போய் சைவத்தினுடைய கருத்துக்களை கொண்டு போய் பரப்புங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் வேறொரு காணொளியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.